ரொம்ப சிம்பிளான நல்ல ஒரு டேஸ்டான சிக்கன் ஃப்ரை எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், கொஞ்சமா உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு 5 சிட்டிக்கு அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். இது எல்லாம் சேர்த்து இப்படி கலந்துருங்க. தண்ணி சேர்த்து நல்லா கலந்து வச்சிருங்க. இந்த அளவுக்கு இதை நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்கம்மா. கடாய் சூடானதும் ஒரு 4/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். பொடியா நறுக்குன 1 கப்பு பூண்டு சேர்த்து ஓரளவுக்கு ஃபர்ஸ்ட் வதக்கிடுங்க. நான் 1 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா அப்படியே கிளறி விட்டுட்டே இருங்க. நம்ம சிக்கனோட கலர் நல்லா மாறி இருக்கு. ஒரு தக்காளி எடுத்து அரைச்சு வச்சிருக்கேன். தக்காளி பேஸ்ட் சேர்த்து இந்த அளவுக்கு கொதிச்சதுன்னா போதும். தண்ணியில கலந்து வச்ச மசாலா, தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது கூடவே சேர்த்துருங்க. ஒரு 10 நிமிஷம் நம்ம மூடி வச்சு நடுவுல நல்லா கிளறி விடுங்க. பாருங்க நல்லா வாசனையா இருக்கு. 1 டீஸ்பூன் அளவுக்கு பெப்பர் சேர்த்துக்கலாம். 1 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவும் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுருங்க. நான் 2 பெரிய வெங்காயம் எடுத்து தட்டையா கட் பண்ணி வச்சிருக்கேன். 2 பச்சை மிளகா 2 கீறி வச்சிருக்கேன். இப்போ இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. 1/2 லெமன் ஜூஸ் சேர்த்துக்கலாம். பொடிய நறுக்கின வெங்காயத்தாள். அவ்வளவுதான்மா, டேஸ்டான சிக்கன் வறுவல் ரெடி.